இந்த படத்தில் உள்ள மஸ்ஜிதின் பெயர் என்ன? ஏ மஸ்ஜிதுல் அக்ஸா, பி குப்பத்துல் சஹ்ரா, சி ஜாமியுல் முகாரபா, டி முசல்லா மர்வான். மஸ்ஜிதுல் அக்ஸா. கன்ஃபார்ம். லைஃப்லைன் ஆப்ஷன் போகிறதுக்கு லைஃப்லைன் ஆப்ஷனும் இல்லை. இந்த படத்தில் உள்ள மஸ்ஜிதின் பெயர் என்ன? மஸ்ஜிதுல் அக்ஸா என்று நான் நினச்சி மஸ்ஜிதுல் அக்ஸான்னு தான் நினைக்கிறீங்க. கன்ஃபார்ம். லாக் செய்யலாமா? லாக் செய்யலாம். கம்ப்ளீட் தி ஆன்சர் ஏ மஸ்ஜிதுல் அக்ஸா. உங்களுடைய ஆன்சர் சரியா பிழை என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் தி ஆன்சர் ப்ளீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த நிகழ்ச்சி நீங்க எந்த நாட்டுல இருந்து எந்த ஊர்ல இருந்து பார்த்து கொண்டு இருக்கீங்க என்பதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 4 பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதனூடாக கல்வியை பகிர்ந்து கொண்ட நன்மை கிடைக்கும். தவறான பதில். இது வந்து குப்பத்துல் சஹ்ரா. பல பேரும் இதை மஸ்ஜிதுல் அக்ஸான்னு சொல்லி தான் நினச்சி கொண்டு இருக்கிறோம். என்னால் மஸ்ஜிதுல் அக்ஸான்னு அடித்த கைக்கு இந்த மஸ்ஜித் தான் வந்து நிற்கும். இது மஸ்ஜிதுல் அக்ஸா இல்லை, இது வந்து குப்பத்துல் சஹ்ரான்னு சொல்லக்கூடிய பள்ளி. மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்குது முன்னாடி. அந்த இது வந்து கிபி 685 தொடங்கி 691 வரைக்கும் கெட்டப்பட்ட பிரம்மாண்டமான பள்ளிவாசல். இந்த பிரம்மாண்டத்தை பார்த்து தான் பலரும் என்ன செய்கிறாங்க, இதுதான் மஸ்ஜிதுல் அக்ஸாவாக இருக்கலாம், இதுதான் பிரம்மாண்டமாக இருக்குது, இதுதான் அன்றைக்கி அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா வளாகத்துக்குள்ளே அந்த பைத்துல் முகத்திஸ்ன்ற அந்த ஊரில் மஸ்ஜிதுல் அக்ஸா வளாகத்துக்குள்ள சுமார் ஒரு 7 பள்ளிவாசல்கள் இருக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கெட்டப்பட்ட பள்ளிவாசல் ஒன்று இருக்குது. அதே போல் மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்குது. அதே போல் வந்து மர்வான் பள்ளிவாசல் இருக்குது. ஜாமியுல் முகாரபான்னு சொல்லிக்குது. அதே போல் வந்து பெண்களுக்கான ஜாமியுல் நிசான் ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அதே போல் மஸ்ஜிதுல் புராக்னு சொல்லி பள்ளிவாசல் இருக்குது. கிட்டத்தட்ட 7 பள்ளிவாசல்கள் அதுலுக்கு இருக்குது. அதில் இது குப்பத்துல் சஹ்ரா, இது மஸ்ஜிதுல் அக்ஸா இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்களே 3 பள்ளிவாசல்களில் உங்களுக்கு நன்மையை நாடி போய்ட்டு தொழுகிறதுக்கு 3 பள்ளிவாசல்களுக்கு தான் அனுமதி தந்திருக்கிறான். ஒன்று காபத்துல்லா, மஸ்ஜிதுல் நபவி, மற்றது வந்து மஸ்ஜிதுல் அக்ஸா. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இது இல்லை, முன்னுக்கு இருக்கக்கூடிய ஒரு இது குப்பத்துல் சஹ்ரா. மாலிக் அவரால் கட்டப்படுது. கிபி 685 கட்டப்படக்கூடிய பள்ளிவாசல். இந்த பிரம்மாண்டத்துக்காகவே பல பேரும் இதை மஸ்ஜிதுல் அக்ஸான்னு விளங்கி இருக்கிறாங்க. ஆனால் மஸ்ஜிதுல் அக்ஸா இல்லை. ரசூலுல்லாஹ் மிஹ்ராஜ் செல்லும் போது அந்த அல் இஸ்ரான்னு சொல்லக்கூடிய பயணம் இருக்குது. மக்காலிருந்து ஜெருசலம் போவாங்க, மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போவாங்க. அங்கே தொழுந்து விட்டு தான் மிஹ்ராஜ் நடக்கும். அது வந்து இங்கேயில் நடக்குது. நீங்கள் ஃபுல்லாக பிக்சர் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பைத்துல் முகத்தஸ் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வரும். எல்லாம் பள்ளிவாசலும் அன்றைக்கி இருக்கும். அதில் முன்னாடி வந்து உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் உமர் ரலியல்லாஹு ஒரு பள்ளிவாசலை கட்டினாங்க. உமர் அலி வந்து ஜெருசலமை கைப்பற்றுவாங்க. ஜோர்டானை கைப்பற்ற போகிற நேரத்தில் ஜெருசலமும் என்ன செஞ்சிடும், கைப்பற்றப்பட்டுரும். ஒரு கருப்பு டூம் போட்டு இருக்கிறது தான் உமர் ரலியல்லாஹு கட்டப்பட்ட பள்ளிவாசல். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டூம் இல்லாத பள்ளிவாசல் தான் மஸ்ஜிதுல் அக்ஸான்ற பள்ளிவாசல். அதை பிக்சரில் வந்து உங்களுக்கு பார்க்க முடியும். அப்போ இது வந்து குப்பத்துல் சஹ்ரா. சஹ்ரான்னு சொன்னால் பாறை, குப்பான்னு சொன்னால் அந்த உசகைக்கு டூம். இது பாறை டூம் ஆஃப் த டெம்பிள்னு சொல்லுவாங்க. இது இங்கிலீஷில் சொல்லும்போது டூம் ஆஃப் த டெம்பிள்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே வந்து ஒரு பெரிய பாறை, இது பெரிய ஒரு கல். இது யூதர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை. இது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வச்ச ஒரு கல். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. அதுக்கு மேலே மாலிக்கும் பள்ளிவாசலை கட்டுறாரு. அதனால தான் இது பாறை பள்ளின்ற குப்பத்துல் சஹ்ரான்னு சொல்லியே பேர் வந்திருக்குது. இந்த படத்தில் உள்ள மஸ்ஜிதின் பெயர் என்ன? ஏ மஸ்ஜிதுல் அக்ஸா, பி குப்பத்துல் சஹ்ரா, சி ஜாமியுல் முகாரபா, டி முசல்லா மர்வான். மஸ்ஜிதுல் அக்ஸா. கன்ஃபார்ம். லைஃப்லைன் ஆப்ஷன் போகிறதுக்கு லைஃப்லைன் ஆப்ஷனும் இல்லை. இந்த படத்தில் உள்ள மஸ்ஜிதின் பெயர் என்ன? மஸ்ஜிதுல் அக்ஸா என்று நான் நினச்சி மஸ்ஜிதுல் அக்ஸான்னு தான் நினைக்கிறீங்க. கன்ஃபார்ம். லாக் செய்யலாமா? லாக் செய்யலாம். கம்ப்ளீட் தி ஆன்சர் ஏ மஸ்ஜிதுல் அக்ஸா. உங்களுடைய ஆன்சர் சரியா பிழை என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் தி ஆன்சர் ப்ளீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த நிகழ்ச்சி நீங்கள் எந்த நாட்டில் இருந்து எந்த ஊர்ல இருந்து பார்த்து கொண்டு இருக்கீங்க என்பதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 4 பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதனூடாக கல்வியை பகிர்ந்து கொண்ட நன்மை கிடைக்கும். தவறான பதில். இது வந்து குப்பத்துல் சஹ்ரா. பல பேரும் இதை மஸ்ஜிதுல் அக்ஸான்னு சொல்லி தான் நினச்சி கொண்டு இருக்கிறோம். என்னால் மஸ்ஜிதுல் அக்ஸான்னு அடித்த கைக்கு இந்த மஸ்ஜித் தான் வந்து நிற்கும். இது மஸ்ஜிதுல் அக்ஸா இல்லை,
இது வந்து குப்பத்துல் சஹரான்னு சொல்லக்கூடிய பள்ளி. மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்குது முன்னாடி. அந்த இது வந்து 600 கிபி 685 தொடங்கி 691 வரைக்கும் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான பள்ளிவாசல். இந்த பிரம்மாண்டத்தை பார்த்து தான் பலரும் என்ன செய்கிறாங்க, இதுதான் மஸ்ஜிதுல் அக்ஸாவாக இருக்கலாம், இதுதான் பிரம்மாண்டமாக இருக்குது, இதுதான் அன்றைக்கி அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா வளாகத்துக்குள்ளே அந்த பைத்துல் முகத்திஸ்ன்ற அந்த ஊரில் மஸ்ஜிதுல் அக்ஸா வளாகத்துக்குள்ளே சுமார் ஒரு 7 பள்ளிவாசல்கள் இருக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கட்டப்பட்ட பள்ளிவாசல் ஒன்று இருக்குது. அதே போல் மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்குது. அதே போல் வந்து மர்வான் பள்ளிவாசல் இருக்குது. ஜாமியுல் முகாரபான்னு சொல்லிக்குது. அதே போல் வந்து பெண்களுக்கான ஜாமியுல் நிசான் ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அதே போல் புராக் மஸ்ஜிதுல் புராக்னு சொல்லி பள்ளிவாசல் இருக்குது. கிட்டத்தட்ட 7 பள்ளிவாசல்கள் அதுலுக்கு இருக்குது. அதில் இது குப்பத்துல் சஹ்ரா, இது மஸ்ஜிதுல் அக்ஸா இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்களே 3 பள்ளிவாசல்களில் உங்களுக்கு நன்மையை நாடி போய்ட்டு தொழுகிறதுக்கு 3 பள்ளிவாசல்களுக்கு தான் அனுமதி தந்திருக்கிறான். ஒன்று காபத்துல்லா, மற்ற மஸ்ஜிதுல் நபவி, மற்றது வந்து மஸ்ஜிதுல் அக்ஸா. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இது இல்லை, முன்னுக்கு இருக்கக்கூடிய ஒரு இது குப்பத்துல் சஹ்ரா மாலிக் அவரால் கட்டப்படுது. கிபி 685 கட்டப்படக்கூடிய பள்ளிவாசல். இந்த பிரம்மாண்டத்துக்காகவே பல பேரும் இதை மஸ்ஜிதுல் அக்ஸான்னு விளங்கியிருக்கிறாங்க. ஆனால் மஸ்ஜிதுல் அக்ஸா இல்லை. ரசூலுல்லாஹ் மிஹ்ராஜ் செல்லும்போது அந்த அல் இஸ்ரான்னு சொல்லக்கூடிய பயணம் இருக்குது. மக்காலேருந்து ஜெருசலம் போவாங்க, மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போவாங்க. அங்கே தொழுந்து விட்டு தான் மிஹ்ராஜ் நடக்கும். அது வந்து இங்கேயில் நடக்குது. நீங்கள் ஃபுல்லாக பிக்சர் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பைத்துல் முகத்தஸ் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வரும். எல்லாம் பள்ளிவாசலும் அன்றைக்கி இருக்கும். அதில் முன்னாடி வந்து உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் உமர் ரலியல்லாஹு ஒரு பள்ளிவாசலை கட்டினாங்க. உமர் அலி வந்து ஜெருசலமை கைப்பற்றுவாங்க. ஜோர்டானை கைப்பற்ற போகிற நேரத்தில் ஜெருசலமும் என்ன செஞ்சிடும், கைப்பற்றப்பட்டுரும். ஒரு கருப்பு டூம் போட்டு இருக்கிறது தான் உமர் ரலியல்லாஹு கட்டப்பட்ட பள்ளிவாசல். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டூம் இல்லாத பள்ளிவாசல் தான் மஸ்ஜிதுல் அக்ஸான்ற பள்ளிவாசல். அதை பிக்சரில் வந்து உங்களுக்கு பார்க்க முடியும். அப்போ இது வந்து குப்பத்துல் சஹ்ரா. சஹ்ரான்னு சொன்னால் பாறை, குப்பான்னு சொன்னால் அந்த உசகைக்கு டூம், இது பாறை டூம் ஆஃப் த டெம்பிள்னு சொல்லுவாங்க. இது இங்கிலீஷில் சொல்லும்போது டூம் ஆஃப் த டெம்பிள்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே வந்து ஒரு பெரிய பாறை இது, பெரிய ஒரு கல் இது. யூதர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வச்ச ஒரு கல், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. அதுக்கு மேலே மாலிக்கும் பள்ளிவாசலை கட்டுறாரு. அதனால தான் இது பாறை பள்ளின்ற குப்பத்துல் சஹ்ரான்னு சொல்லியே பேர் வந்திருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்ச்சி நீங்கள் எந்த நாட்டிலேருந்து எந்த ஊர்லேருந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க என்பதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 4 பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதனூடாக கல்வியை பகிர்ந்து கொண்ட நன்மை கிடைக்கும்.